டாக்டர் எல்லாரும் இவனை குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்களே. ஜீசஸ் சிலுவையில உயிரையே விலைக்கிரியமா கொடுத்து சாத்தானுடைய அதிகாரத்தை பறிச்சுட்டாரு. அவனால நம்ம வாழ்க்கையில எதையும் செய்ய முடியாது. அம்மா, நீங்களும் தினமும் ஜெபம் பண்ணுங்கம்மா, கண்டிப்பா சுகமாயிடுவான். கட்டுக்கள் பிரச்சனையோட வந்தாங்கன்னா அதுல இருந்து விடுதலை, பிசாசு போராட்டத்துல இருந்து வந்தாங்கன்னா அதுல இருந்து விடுதலை, ரொம்ப துக்கத்தோட வந்தாங்கன்னா சந்தோஷம், பசியோட வந்தாங்கன்னா ரொம்ப திருப்தியான சாப்பாடு. ஏசப்பா கிட்ட யார் வந்தாலும் ஏதாவது ஒரு நன்மையை பெற்று தான் போவாங்க. Jolly time வந்தாச்சு, கேலிக்கின்ற சண்டையெல்லாம் மோஞ்சாச்சு. Jolly time வந்தாச்சு. ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு ஜாலி டைம். இன்னைக்கு ஜாலி டைம்ல என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா குணப்படுத்தும் கிறிஸ்து. குணப்படுத்தும் கிறிஸ்து அப்படின்னா என்னன்னு தெரியுமா குட்டீஸ்? ஏசப்பா பிறந்ததே நம்மளை குணப்படுத்துறதுக்காக தான். நம்மளோட பாவத்துக்காகவும் அக்கிரமத்துக்காகவும் அவர் காயப்பட்டார். அவரோட தழும்புகளால் நாம் குணமானோம். அவருக்கு ஒரு நாமம் இருக்குது, எகோவா ராஃபா, குணப்படுத்தும் கிறிஸ்து. ஏன்னா குட்டீஸ், இது ரிலேட்டடாக நம்ம ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் வந்து பாப்பெட்ஸ் கிட் பார்த்துட்டு வந்துடலாமா? ஓவர் டு பாப்பெட்ஸ் கிட். யாராது ரோட்டு மேல மரத்தெல்லாம் தலகீழா கட்டி வச்சிருக்கீங்க? நான் எவ்வளோ போய் ஆளுன்னு தெரியுமா? என் பேக்ரவுண்டு என்னன்னு தெரியுமாடா? நல்லா அம்பானிக்கு தம்பியா பிறக்க வேண்டியவன். இந்த ஊர்ல வந்து தப்பி தவறி தெரியாம பிறந்துட்டேன்டா. எல்லாம் ஏன் தப்புடா. இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு தெரியலையே. தூரத்துல ஒரு சார் வராங்க, அவங்க கிட்ட கேட்கலாமா? என்ன இது போற பாதையே சரியில்லையா? ஒரே மேடும் பள்ளமாலாம் இருக்கு. சார், இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு தெரியுமா சார்? இங்க வாங்க சார், கொஞ்சம் கிட்ட வாங்க. எதுக்கு சார்? நானே ரொம்ப நேரமா என் வீடு எங்க இருக்குன்னு தெரியாம தேடிட்டு இருக்கிறேன். என்கிட்ட வந்து கேக்குறியா? ஒழுங்கா போறியா இல்ல ஜெயில புடிச்சு போடவா? நல்ல ஆள் கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன், உடனே எஸ்கேப் ஆயிடுவோம். போடா போ. யாருக்கிட்ட வந்து கேக்குறான் வீட? நானே என் வீட்டை வித்து தான் சரை கட்டிட்டு இருக்கிறேன். என்கிட்ட வந்து வீடு கேக்குறான். வீடு? ஏய் டெய்ஸி, ஏய் கதவை தோறே. யாருடா அது? ஏய் யாருடாவா? உன் புருஷனை பார்த்தா யாருன்னு கேக்குறியா? இன்னைக்கு போனா? ஏய், உன் வீடு பக்கத்துல இருக்கு, இது உத்தம வீடுயா. முதல்ல வெளியில போ, ஒழுங்கா போயிடு. வீட்டை அவங்க இஷ்டத்துக்கு மாத்திக்கிறாங்க. நான் என்னத்தை தான் பண்ணுறது? ஐயோ, பையனுக்கு வேற உடம்பு சரியில்லை, மருந்து வாங்க போ சொன்னா இந்த மனுஷனை இன்னும் காணுமே. அம்மா, ரொம்ப தலை வலிக்குதுமா. பொருடா செல்லும், அப்பா இப்ப வந்துருவாரு. ஏய், புருஷன் வந்திருக்க, ஒரு மரியாதை இல்ல? ஏயா, பிள்ளைக்கு மருந்து வாங்கிட்டு வர சொன்னா இன்னைக்கும் நீ குடிச்சிட்டு வந்திருக்கியா? எனக்கு கூடிய காசு இல்ல, பாடிய. இந்த மனுஷனை கட்டிக்கிட்டு நான் படாத பாடு சித்திரவதை அனுபவிக்கிறேனே. என் பிள்ளை எப்படி சரி பண்ண போறேன்னு தெரியல. ஏத்து பேசுறியா? ஏய், ஏத்து பேசுற? சத்தம் போடாதீ. எங்க இந்த ஜோவும் நவீனும் வந்துடுறேன்னு சொன்னாங்களே, மணி ஆயிடுச்சு, இன்னும் ஆளை காணுமே. ஹாய் ஜானி. ஏண்டா இவ்ளோ நேரம்? ஹோம்வொர்க்லாம் முடிச்சிட்டு வர வேணாமா? சரி, என்ன வாங்கிட்டு வந்த? நான் ஃப்ரூட் வாங்கிட்டு வந்தேன். என்ன ஃப்ரூட்டுடா? தக்காளி. என்னடா தக்காளி வாங்கிட்டு வந்திருக்கியா? டேய், இதுவும் பழம்தான்டா, தக்காளி பழம்டா. உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. ஆமா, தக்காளி காணும், எங்கடா? பசிக்குதுன்னு வரும்போதே சாப்பிட்டேன்டா. உன்னெல்லாம் என்ன பண்ண? நீ என்னடா வாங்கிட்டு வந்திருக்க? நான் போகும்போது வாங்கிக்கலான்னு இருக்கேன். சரி, நவீன் எங்க? வந்துட்டேன்டா, சாரிடா லேட் ஆயிடுச்சு. பேக்ல என்னடா வச்சிருக்க? பைபிள்டா.
ஏண்டா நம்ம என்ன பேசணும்? நம்ம ஃப்ரெண்டு நந்து முடியாம இருக்கான், பார்க்க போறோம், எல்லாரும் உங்களால முடிஞ்சது வாங்கிட்டு வாங்கடானா இவன் வெறும் பைபிள் தான் கொண்டு வந்திருக்கான். டேய், நீ கொடுக்க போற பழம், ஹார்லிக்ஸ் எல்லாத்த விட அவனை குணப்படுத்த போறது இந்த பைபிள் தான்டா. ஐயா, உன் சொற்பொழிவு ஆரம்பிச்சிடாத. நாங்களே எல்லாம் வாங்கிடுவோம். வாங்க போலாம். அங்கிள், 1 கிலோ ஆப்பிள் கொடுங்க. கொடுக்குறேன்பா. அங்கிள், இந்த பழம் அழுகுமா? 2 நாள் ஆச்சுன்னா அழுகும்பா. டேய், என்னடா பாக்குற? டேய், அழுகும்னு சொன்னார்ல, அதான் கண்ணை தேடிக்கிட்டு இருக்கேன். டேய், ஒழுங்கா வம்பு பண்ணாம போயிடுங்கடா. டேய், ஏன்டா இப்படி பண்ற? வரோம் வரோம் uncle. அங்கிள். ஹாய், ஹலோ ஆண்டி. வாங்கப்பா. நந்து எப்படி இருக்க ஆன்ட்டி? எங்கப்பா? அப்படியே தான் இருக்கான். கவலைப்படாதீங்க ஆன்ட்டி, இயேசு நந்துவ சுகப்படுத்துவாரு. நீ என்னப்பா சொல்ற? ஆமா ஆன்ட்டி, நம்ம வாழ்க்கையில வியாதிய கஷ்டத்தை கொண்டு வரும் பிசாசு. ம், ஆனா நம்மள உண்டாக்குன இயேசு சாமி இந்த பூமியில மனுஷனா வந்து நம்மளுடைய பாவம், வியாதி எல்லாவற்றையும் சிலுவையில உயிரையே கொடுத்து 3வது நாள் உயிரோட எழுந்துட்டாரு. அவரால மட்டும் எப்படி முடியும்? டாக்டர் எல்லாரும் இவனை குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்களே. ஜீசஸ் சிலுவையில உயிரையே விலைக்கிரியமா கொடுத்து சாத்தானுடைய அதிகாரத்தை பறிச்சுட்டாரு. அவனால நம்ம வாழ்க்கையில எதையும் செய்ய முடியாது. நம்ம அதுக்கு என்னப்பா செய்யணும்? ஜீசஸ் என்ன மன்னிச்சிடுங்க, என் வியாதிய மாற்றுங்கன்னு ஜெபம் பண்ணும்போது ஜீசஸ் கண்டிப்பா சுகப்படுத்துவாரு. ஓ, அப்படியாப்பா? அம்மா, நீங்களும் தினமும் ஜெபம் பண்ணுங்கம்மா, கண்டிப்பா சுகமாயிடுவான். கண்டிப்பா ஜெபம் பண்ற பசங்களா? சரிம்மா, ம், நாங்க வரோம்மா. கண்டிப்பா ஜெபம் நந்து, பண்ற தம்பி. நாங்க போயிட்டு வரோம்டா. பாய்டா. Okay. பாய். டேய் ஜெரில், எங்கடா நவீன காணோம்? அவன் எப்ப பார்த்தாலும் பைபிளும் கையுமா ஜீசஸ் ஜீசஸ்னு சுத்திட்டு இருப்பான்டா. டேய், நவீன் வரான்டா. ஏய், ஹாய்டா. ஹாய்டா. ஏய், நம்ம போலாமா? நாங்க எப்பவோ ரெடிடா. சரி வாங்கடா போலாம். டேய் நவீன். ம். டேய், அங்க பாருங்க, நம்ம நந்துடா. டேய், வாங்கடா போய் பார்க்கலாம். டேய் நந்து, நாங்க உன்னை பார்க்க தான்டா கிளம்பணும். டாக்டர் சொல்லிருக்காருல்ல உன் வியாதியை குணப்படுத்த முடியாதுன்னு. ஆனா நீ எப்படிடா சுகமான? எனக்கு ஏசப்பா சுகம் கொடுத்தாருடா. எப்படிடா? அது ஜீசஸ் என்ன குணமாக்கிட்டாரு. அது மட்டும் இல்ல, எங்க அப்பாவும் இனி குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாருடா. நவீன், தேங்க்யூப்பா. உன்னாலதான் எல்லாமே. அப்பா, என்னால இல்லப்பா, எல்லாமே இயேசுவால தான். டேய், நான் என்னமோ நினைச்சேன்டா. ரொம்ப ஆச்சரியமா இருக்குடா. ஃப்ரெண்ட்ஸ், பைபிள்ல ஏசாயா 53:5ல இயேசு நமக்காக காயப்பட்டு நொறுக்கப்பட்டார், அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம்னு சொல்லிருக்கு. இயேசு நம் பரிகாரியா இருக்காரு. அதனாலதான் ஜீசஸ் இஸ் மை ஹீலர், ஐ அம் ஹீல்ட், ஐ கேன் டு இட். உண்மைதான்டா, ஜீசஸ் இஸ் மை ஹீலர், ஐ அம் ஹீல்ட், ஐ கேன் டு இட். என்ன குட்டீஸ், பப்பெட்ஸ் கிட் பார்த்துட்டு வந்துட்டீங்களா? இது ரிலேட்டடாக பைபிள்லேருந்து ஒரு இன்சிடென்ட் சொல்லட்டுமா? ஒரு 12 வயசு பொண்ணு மரண வேதனை பட்டுட்டு இருக்காங்க. ஏசப்பா போகிறதுக்குள்ளே அவங்க இறந்து போயிடுறாங்க. ஏசப்பா அவங்கள அப்படியே விட்டுடலாம தலித்த கும்மி அப்படின்னு சொல்லி உயிரோடு எழுப்பிட்டாங்க. இதே மாதிரி தான் குட்டீஸ், நம்ம என்ன நிலைமையில் இருந்தாலும் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணும்போது ஏசப்பா நம்மளை குணப்படுத்த போதுமானவங்களாக இருக்காங்க. சரி குட்டீஸ், அடுத்த செக்மெண்ட் என்னன்னு பார்க்கலாமா? கிறிஸ்மஸ் வேறு நெருங்கிட்டு இருக்கு. ஏசப்பா பிறப்பை குறித்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாடி ஆராதிச்சிருக்காங்க. நாமளும் அவங்களோட சேர்ந்து பாடி ஆராதிக்கலாமா? ஓவர் டு சிங்கிங் choir.
குட்டீஸ், ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஏசப்பா பிறப்பை குறித்து நீங்களும் பாடினீங்களா? இதே போல் எப்பொழுதும் ஆராதிக்கும் போது ஏசப்பாக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்த செக்மெண்ட் என்ன தெரியுமா? நோ அண்ட் ப்ரே. இன்னைக்கு எதை குறித்து நம்ம ப்ரேயர் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கிளிப் பார்த்துட்டு வந்து நம்ம ப்ரேயர் பண்ணுவோமா? ஓவர் டு நோ அண்ட் ப்ரே. கொஞ்ச நாட்களாகவே சிறு குழந்தைகளுக்கு அநேக விதமான வியாதிகள் ஏற்பட்டு வருகின்றன. அதில் ஒன்றுதான் புற்றுநோய் ஆகும். குட்டீஸ், புற்றுநோயால் பாதிக்கப்படும் சின்ன பிள்ளைகள் 4 லட்சமாக இருக்கிறார்கள். இது மட்டுமில்லாமல் சிறு குழந்தைகள் லுகேமியா, மூளை புற்றுநோய்கள் மற்றும் நியூரோபிளாஸ்டோமா போன்ற புற்றுநோய்களால் அதிகம் பாதிக்கப்படுகின்றனர். குட்டீஸ், குழந்தை பருவத்தில் ஏற்படும் புற்றுநோயை பொதுவாக ஸ்கிரீனிங் மூலம் முன்கூட்டியே தடுக்கவோ அல்லது கண்டறியவோ முடியாது. கேன்சருக்கான அறிகுறிகள் வரும்போது அந்த கட்டி வளர வளரதான் கண்டுபிடிக்க முடியும். சிறு குழந்தைகளுக்கு சரீரத்தில் என்ன செய்கிறது என்று சொல்ல தெரியாததால் சில நாட்களுக்கு பிறகே அது கண்டுபிடிக்கப்படுகிறது. இதற்காக பாரத்தோடு ஜெபிப்போமா குட்டீஸ்? ஹலோ குட்டீஸ், இந்த நாளில் நோ அண்ட் ப்ரே செக்மெண்ட்டில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். வீடியோ பார்த்தீங்க இல்லையா? ஆமாம், கேன்சர் வியாதினால் பாதிக்கப்பட்ட சிறு குழந்தைகளுக்காக தான் நாம் இப்போ ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் இருக்கிற இடங்களில் முழங்கால் போட்டு கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமா? நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த வேலையில் ராஜா, சிறு குழந்தைகள் கேன்சர் வியாதினால் பாதிக்கப்பட்டிருக்காங்கப்பா. அந்த குழந்தைங்களை நீங்கள் தொட்டு இப்பொழுதே நீர் சுகமாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தலைமுள்ள கரத்தினால் ஆண்டவர் இந்த குழந்தைங்களை நீங்கள் தொட்டு பரிபூர்ண ஒரு விடுதலை கொடுங்கப்பா. எத்தனை குழந்தைகள் ஹாஸ்பிட்டல் ஆண்டவரே வியாதியோடு இருக்காங்க ஆண்டவரே. அந்த கேன்சர் வியாதி பரிபூர்ண இன்றைக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. நீர் ஒரு விடுதலை இன்றைக்கு நீங்க கட்டளையிடுங்க ஏசப்பா. இந்த ஜெபத்துக்காக ஜோனா ஜெபிப்பாங்க. அன்புள்ள ஏசப்பா, இந்த நல்ல நாளை தந்தக்காம துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஏசப்பா. ஏசப்பா, இந்த நாளையும் கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்ட சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஏசப்பா, அவங்களெல்லாம் தொட்டு நீங்கள் சுகப்படுத்துங்க ஏசப்பா. ஏசப்பா, இந்த நாளையும் ஹாஸ்பிட்டலில் யாரெல்லாம் வியாதியோடு இருக்காங்களோ அவங்களெல்லாம் தொடுங்க ஏசப்பா. ஏசப்பா, அவங்க தழும்புள்ள கரத்தால் தொட்டு அவங்கள குணமாக்குங்க ஏசப்பா. ஏசப்பா, உங்களை குறித்து சாட்சி சொல்லணும் ஏசப்பா. இயேசுவே உண்மையான தெய்வம், அவர் தான் எனக்கு சுகம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லணும் ஏசப்பா. அதுக்கு நீங்கள் கிருபை செய்யுங்க, ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா, நீங்கள் அந்த பிள்ளைங்களை இப்போவே தொடுங்க ஏசப்பா. நீங்கள் அப்படியே அந்த பிள்ளைங்களை தொட்டு சுகம் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமென். ஓகே குட்டீஸ், கேன்சர்னால் பாதிக்கப்பட்ட சிறு குழந்தைகளுக்காக நம்ம ஜெபிச்சோம் இல்லையா? இப்போ ஒரு முக்கியமான ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அது என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் மோகன் அங்கிளுக்கு கொடுத்த ஒரு தரிசனம். என்ன அப்படின்னு சொன்னால், 50 கோடி ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷம் போகணும், 5 கோடி ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யணும். ஆண்டவர் சிறுவர் ஊழியத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தரிசனம் என்ன அப்படின்னு சொன்னால், 10 கோடி ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷம் போகணும், அதில் 1 கோடி ஆத்துமாக ஆதாயம் செய்யணும். ஸோ இந்த காரியத்துக்காக இப்போ நம்ம ஜெபிப்போமா? நேசிக்கிறீங்க நல்ல ஆண்டவரே, மோகன் அங்கிளுக்கு கொடுத்துருக்கிற தரிசனத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அந்த தரிசனத்தை நிறைவேற்ற நீர் கிருபை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறுவர் ஊழியத்துக்கு கொடுத்துருக்கிற அந்த தரிசனத்தை ஆண்டவரே நிறைவேற்ற நீர் அவங்களுக்கு ஞானத்தையும் கிருபையும் தாங்க ஆண்டவரே. அவங்க டீம் மெம்பர்ஸ் பிரயாசப்படுகின்ற ஒவ்வொரு காரியத்திலும் ஆவியானவர் நீர் அவங்களுக்கு துணையாக இருந்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவங்க எந்த இடத்துலலாம் போகிறாங்களோ அந்த இடத்துல நீர் அவங்களுக்கு துணையாக இருந்து அவங்க பிரயாசப்படுகின்ற ஒவ்வொரு காரியத்திலும் ஆவியானவர் நீர் அவங்களோடு இருந்த வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் அவங்களுக்கு ஞானத்தை கொடுங்க, நீர் அவங்களோடு இருங்கப்பா. ஆஷ்லி அக்காவும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவர். இந்த திட்டத்துக்காக பிரயாசப்பட்டு கொண்டு இருக்காங்கப்பா. அந்த ஒவ்வொரு காரியத்திலும் நீர் முன்னின்று நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். நீர் பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே குட்டீஸ், நெக்ஸ்ட் நோ அண்ட் ப்ரே செக்மெண்ட்டில் உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ. குட்டீஸ், கேன்சரில் பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்காக ஜெபம் பண்ணீங்களா? தொடர்ந்து அவங்க தனி ஜெபத்திலையும் ஃபேமிலி ப்ரேலையும் இதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா நம்ம ஜெபத்தை கேட்டு அவங்கள குணப்படுத்துவாங்க. குணப்படுத்தும் கிறிஸ்து டாபிக் ரிலேட்டடாக நம்ம பப்பெட்ஸ், கிட்ஸ், சிங்கிங், குயர், நோ அண்ட் ப்ரே பார்த்தோம். இப்போ ஒரு இம்பார்ட்டண்ட்டான செக்மெண்ட் போகிறோம், அதான் மெசேஜ் டைம். எல்லாரும் பைபிள், நோட் புக், பென் எடுத்துகிட்டு ரெடியாக இருங்க. ஓவர் டு மெசேஜ் டைம். பிரைஸ் அலாட் குட்டீஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாம் பண்டிகை காலம், கிறிஸ்மஸ்க்கு ரொம்ப சூப்பராக ஜாலியாக ஆயத்தப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. உங்கள் எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். ஓகேவா குட்டீஸ்? ஏசப்பாவோட பிறப்பை கொண்டாடுற நாட்கள் ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் இருப்பீங்க. இந்த சந்தோஷத்தோட ஒரு குட்டியாக ஒரு வசனத்தை நம்ம தியானிச்சிடலாம்.
இன்னைக்கு குணமாக்குகிற இயேசு அப்படிங்கிற தலைப்பில் நிறைய காரியத்தை நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். பப்பட்ஸ் கிட்டு பார்த்தீங்களா? சூப்பராக நீங்கள் என்ஜாய் பண்ணீங்களா? ஓகே. ஏசப்பாவை பற்றி நிறைய காரியம் வேதத்தில் சொல்லியிருக்கு. அவர் சர்வ வல்லவர், அற்புதமானவர், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, அப்படி நிறையா. அதை மாதிரி ஏசப்பாவை பற்றி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கு, அவர் குணமாக்குகிற தேவன் அப்படின்னு. அதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன், அதுக்கு பிறகு ஒரு குட்டியாக ஒரு கதை. ஓகேவா? ஏசாயா 53வது அதிகாரம் 5வது வசனம் நான் வாசிக்கிறேன், கவனிங்க. ஏசாயா 53வது அதிகாரம் 5வது வசனம், அதில் கடைசி வரி பின்பகுதி, சரியா? அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். யாரோட தழும்பு? அவருடைய அப்படிங்கிறதுல இயேசுவினுடைய தழும்புகளால் குணமாகிறோம். நம்ம எல்லாருக்கும் ஏதோ ஒரு வியாதிப்பட்டிருக்கோம், நமக்கு ஒரு சுகம் தேவை அப்படின்னா இயேசுவோட தழும்பு நம்மளை குணமாக்குறதுக்கு வல்லமை உள்ளதாக இருக்குது. ஏசப்பா உயிரோட வாழ்ந்த காலத்தில், இந்த பூமியில் ஒரு மனுஷனை போல வாழ்ந்த காலத்தில் யார் யாரெல்லாம் ஏசப்பா கிட்ட வந்தாங்களோ எல்லாத்துக்கும் அற்புதம். ஏசப்பா கிட்ட வந்துட்டு யாரும் வெறுமையாக போனதே கிடையாது. வியாதியோட வந்தாங்கன்னா சுகம், சரியா? ஏதோ கட்டுக்கள் பிரச்சனையோட வந்தாங்கன்னா அதிலிருந்து விடுதலை, பிசாசு போராட்டத்தில் இருந்து வந்தாங்கன்னா அதிலிருந்து விடுதலை, ரொம்ப துக்கத்தோடு வந்தாங்கன்னா சந்தோஷம், பசியோட வந்தாங்கன்னா ரொம்ப திருப்தியான சாப்பாடு. ஏசப்பா கிட்ட யார் வந்தாலும் ஏதாவது ஒரு நன்மையை பெற்று தான் போவாங்க. அதை மாதிரி ஏசப்பா நம்மளை குணமாக்குகிறவர். எதனால் ஏசப்பா நம்மளை குணமாக்க முடியும் அப்படின்னா அவரோட தழும்பு. நமக்காக ஏசப்பா அடிக்கப்பட்டிருக்காங்க. ஏசப்பாவோட தலையில் முள்முடி, அவரோட 2 கையில் ஆணி, 2 காலில் ஆணி, நெஞ்சில் ஈட்டி வச்சு குத்திருக்காங்க. அவரோட உடம்பு ஃபுல்லாக தழும்புகள். எதுக்காக அந்த தழும்பு காயப்பட்டிருக்கார் அப்படின்னா அவரோட சரீரம் ஃபுல்லாக நமக்காக அடிக்கப்பட்டிருக்கு. அந்த சரீரத்திலிருந்து வந்த ரத்தம், அதன் மூலமாக காயப்பட்ட அந்த தழும்பு இருக்குது தெரியுமா? அந்த தழும்புள்ள கரம் நம்மளை சுகமாக்குகிறதுக்காக அவரோட தழும்புகளால் குணமாக்குறோம். அதைத்தான் இந்த வசனம் சொல்லுது. அதனால் இன்னைக்கு நீங்கள் வியாதிப்பட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஏசப்பா உங்களை சுகமாக்குவாங்க. ஒருவேளை உங்கள் வீட்டில் வேறு யாராவது வியாதிப்பட்டு இருந்தாங்க அப்படின்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ண போகிறோம். அவங்கள ஏசப்பா தொட்டு சுகமாக்க போகிறாங்க. ஓகேவா? குணமாக்க போகிறாங்க. இதுக்கு ஆதாரமாக ஒரு குட்டி கதை நம்ம கேட்கலாமா? சரியா? ஏசப்பா உயிரோடு வாழ்ந்த நாட்களில் ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி கப்பர்நகூம் அப்படிங்கிற ஒரு பட்டணத்துக்கு ஏசப்பா போயிருந்தாங்க. அங்கே போயிருக்கும் போது ஏசப்பா நிறைய இடத்துல அற்புதம் செய்கிறார் அப்படிங்கிற காரியத்தை எல்லாரும் கேள்விப்படுறாங்க. அந்த நாட்டில் வாழ்ந்த, அதாவது இஸ்ரவேலில் உள்ள ஒரு ரோம அதிகாரி, ரோம அதிகாரி, 100க்கு அதிபதி, அவர் நேராக ஏசப்பா பார்க்க வராரு. ஏசப்பா செய்கிற அற்புதத்தெல்லாம் கேள்விப்பட்டு, ஐயா என்னோட வீட்டில் வேலைக்காரன் சுகமாக இருக்கான்னு சொல்லி அந்த வேலைக்காரனை போய் பார்க்காரு. வேலைக்காரனை பார்த்தீங்களா? சுகப்பட்டு ரொம்ப கவலையோடு இருக்கார். ஐயோ நீ சரியாயிருவப்பா, நான் ஏசப்பாவை போய் எப்படியா பார்த்துட்டு வரேன்னு சொல்லி அவன்கிட்ட போய் பார்த்து பேசிட்டு நேராக அந்த 100க்கு அதிபதி ஏசப்பாவை தேடி வரார். அங்கே போய் ஏசப்பாவை தேடி பார்க்கணுன்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தா ஏசப்பா கூட இருக்கிற யூதர்களுடைய மூப்பர்கள் இருக்காங்க. நிறையா பெரிய முதிர்ந்த ஊழியக்காரங்கள்லாம் இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் ஐயா எப்படியாவது ஏசப்பாட்ட சொல்லி என் வேலைக்காரன் ஒருத்தன் வியாதிப்பட்டு வீட்டிலே கிடக்கான், ரொம்ப திமிர்வாத வியாதி, யார் மருத்துவம் பார்த்தோம் அவனை சுகமாக்கவே முடியல, நிறைய மருந்து மாத்திரம்லாம் கொடுத்தாச்சு, அவன் சுகமாகிறதுக்கு வழியே இல்லை, ஒரு அற்புதம் நடக்கவே மாட்டுக்கு. அதனால் ஏசப்பா ஒரு வார்த்தை சொன்னால் போதும் சரியாயிருவான், நீங்கள் ஏசப்பா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னு சொல்லி அவர் சொல்கிறார். உடனே இந்த 2 மூப்பர்களும் நேராக போகிறாங்க. எங்கே தெரியுமா போகிறாங்க? ஏசப்பா கிட்ட போகிறாங்க. ஏசப்பா இந்த மாதிரி 100க்கு அதிபதி ஒருத்தர் வந்திருக்கார், ஒரு பெரிய ஆள், ரோம் அதிகாரி, அவர் கீழே நிறைய பேர் வேலை பார்க்குற உண்டு, பெரிய அதிகாரி, அவர் உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்காரு, நீங்கள் அற்புதம் செய்கிறீங்கன்னு சொல்லி. அவரோட வீட்டில் வேலைக்காரன் ரொம்ப வியாதிப்பட்டு இருக்கானா, அந்த வேலைக்காரனுக்கு ஒரு சுகம் வேணும், நீங்கள் அவங்க வீட்டில் வந்து தொட்டு சுகமாக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. ஏசப்பா நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சரிப்பா வாங்க போவோம், அவங்க வீட்டில் போய் நம்ம தொட்டு சுகமாக போவோம்னு சொல்லிட்டு ஏசப்பா அங்கேருந்து கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. இந்த நேரத்தில் டக்குன்னு பார்த்தா 100க்கு அதிபதி வந்துட்டார். ஐயா ஏசப்பா சோத்திரம், நன்றி, நல்லா இருக்கீங்களா? உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், நீங்கள் நிறைய அற்புதம் செய்கிறீங்க, நான் வந்து பெரிய அதிபதி, இங்கே மாதிரி 100க்கு அதிபதி மாதிரி இங்கே இருக்கேன், எனக்கு கீழே நிறைய வேலை பார்க்குற வேலைக்காரங்களாம் இருக்காங்க, நான் ஒருத்தனை போவான் வானா வருவான், அவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நீங்கள் என் வீட்டுக்கு நீங்கள் வர்றதுக்கு நான் தகுதி கிடையாது, நீங்கள் இங்கேருந்து ஒரு வார்த்தை சொல்லுங்கள் ஏசப்பா, அவன் சரியாயிருவான், என் வேலைக்காரன் சரியாயிருவான், அந்த அளவுக்கு நீங்கள் வல்லமையான ஆள், நீங்கள் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் போதும், என் வேலைக்காரன் சுகமாயிருவான் ஏசப்பா, குணமாயிருவான் ஏசப்பா அப்படி சொல்லி இந்த 100க்கு அதிபதி சொல்கிறாரு. ஏசப்பாவுக்கு சந்தோஷத்தோட சேர்ந்து ஆச்சரியம், என்னடா இது அப்படின்னு பக்கத்தில் எல்லாரும் சுற்றி பார்க்காங்க. எல்லாரும் இப்படி தலையை தொங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னப்பா அது, என் கூடவே இருக்கீங்க, இஸ்ரவேலர் உங்களுக்குள்ள கூட இப்படிப்பட்ட விசுவாசம் இல்லையே,
இந்த நூற்றுக்கு அதிபதி புறஜாதியா, இவன் என்னை பத்தி தெரியாத ஆள், இன்னைக்கு தான் தெரிஞ்சு வாரான், இவனுக்கு இவ்வளவு விசுவாசம் இருக்கு அப்படின்னு ஏசப்பா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏசப்பா சொல்றாங்க, நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது, நீ போ அப்படி சொல்லி. வேலைக்காரன் சொஸ்தமா இருப்பான், சுகமா இருப்பான், குணமா இருப்பான், நீ போ அப்படி சொல்லி அந்த நூற்றுக்கு அதிபதியை பார்த்து சொல்றாரு. அவர் சந்தோஷமா அங்கிருந்து வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாரு. அங்க போய் பார்க்காரு, வேலைக்காரன் எந்திரிச்சு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு. என்னடா இது, நான் போகும்போது படுத்த படுக்கையா கிடந்த, இப்போ பார்த்தா எந்திரிச்சு நிற்கான், எப்படி நல்லா சாப்பிட்றானா என்னன்னு சொல்லி கேட்க. ஆமா நான் நல்லா இருக்கேன். அப்போ எந்த நேரத்துல இவன் சுகமானா, ஏசப்பா இத்தனை மணிக்கு நீ போ, விசுவாசத்தோட போ, அவன் குணமாயிட்டான்னு என்கிட்ட சொன்னாரு. அதே நேரத்துல தான் இவர் சுகமானாருன்னு சொல்றாங்க. ஐயோ ஏசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்லி அந்த நூற்றுக்கு அதிபதி, அந்த வேலைக்காரன், அவங்க கூட உள்ள எல்லாருமே ஏசப்பாவை மகிமைப்படுத்தினாங்க. ஏசப்பா ஒரு வார்த்தை சொன்னா போதும் நமக்கு சுகம். ஏன் அப்படின்னா அவர் நமக்காக பாடுபட்டிருக்காரு, ரத்த சிந்திருக்காரு, அவரோட தழும்புகளால நம்ம குணமாகிறோம். இந்த ஏசப்பா இன்னைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்ய போறாங்க. யாரெல்லாம் வியாதிப்பட்டு இருக்கீங்க, வியாதிப்பட்ட இடத்துல கை வச்சுக்கோங்க. ஏசப்பா என் கண்ணில் பிரச்சனை இருக்குது, என் காதில் பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி வயிற்றில் பிரச்சனை இருக்குது, எனக்கு இந்த மாதிரி காலில் பிரச்சனை இருக்குது, என்ன பிரச்சனையோ இப்போ நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஏசப்பா தொட்டு சுகமாக்க போகிறாங்க. ஒருவேளை குட்டீஸ் உங்கள் வீட்டில் பெரியவங்களுக்கு, உங்கள் அம்மா அப்பாவுக்கு, தாத்தா பாட்டிக்கு யாருக்காவது உடம்பு சரியில்லை, இல்லை உங்கள் அண்ணன் தம்பி தங்கச்சி யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா அவங்க மேலே கை வைங்க. இப்போ நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஏசப்பாவோட தழும்புகளால் அவங்க குணமாக போகிறாங்க. எல்லாரும் சேர்ந்து நம்ம ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் உம்முடைய தழும்புள்ள கரம் ஆண்டவரே என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்க மேலே கடந்து வரட்ட ஆண்டவரே. ஒரு வியாதி பலவீனத்தோடு என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இப்போ உங்கள் தழும்புள்ள கரம் கடந்து வரட்ட ஆண்டவரே. அவருடைய தழும்புகளால், இயேசுவினுடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே உங்கள் தழும்புள்ள கரம் தொடட்ட ஆண்டவரே. கட்டிகள் மறையட்ட ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால பலவீனங்கள் மாறட்டும் ஆண்டவரே. பலவீனப்பட்ட உறுப்புகள் இயேசுவின் நாமத்தினால செயல்படட்ட ஆண்டவரே. ஆண்டவரே, சின்ன பிள்ளைங்க ஜெபிக்கிறாங்களப்பா ஆண்டவரே, பெற்றோருக்காக ஜெபிக்கிறாங்க, கூட பிறந்தவங்களுக்காக ஜெபிக்கிறாங்க ஆண்டவரே. அவங்களோட விசுவாசத்தை கண்டு இப்போ அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. நூற்றுக்கு அதிபதியோட வேலைக்காரனுக்கு கர்த்தர் சுகம் கொடுத்தீங்களா ஆண்டவரே. அதே வல்லமை இப்போ அந்த பிள்ளைகளோட வீடுகளுக்குள்ள கடந்து வருவதாக என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் இப்பொழுது ஒரு சுகமளிக்கிற வல்லமை கடந்து வரட்ட ஆண்டவரே. உங்க தழும்புள்ள கரம் தொடட்டும். இயேசுவின் நாமத்தினால் அற்புதமான சுகம் உண்டாவதாக. தேவரீர் தொட்டு சுகமாக்குகிற அன்புக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. பலவீனங்களை கர்த்தர் மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். புது பலத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறதற்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. குணமாக்குகிற இயேசு ஆண்டவரே இந்த நாளில் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள கடந்து செல்லுகிறதற்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஓகே குட்டீஸ், என்னோட சேர்ந்து ஜெபம் பண்ணியிருக்கீங்க. ஏசப்பா அற்புதம் செஞ்சுட்டாங்க. நீங்கள் சோதிச்சு பாருங்க. நீங்கள் பெற்றுக்கொண்ட அற்புதத்தை எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. ஓகேவா? அடுத்த ஒரு ப்ரோக்ராமில் மீட் பண்ணலாமா? பாய் குட்டீஸ். மெசேஜ் பார்த்தீங்கல்ல, பிரயோஜனமாக இருந்துச்சு தானே? அதனால இனிமேல் நம்ம யாருக்குமே வியாதி எப்போ சரியாகுன்ற கவலை வரவே கூடாது. நம்ம விசுவாசத்தோட ஜெபம் பண்ணும்போது ஏசப்பா நம்ம ஜெபத்தை கேட்டு குணப்படுத்த போதுமானவராக இருக்கிறார். ஓகே குட்டீஸ், நான் அடுத்த ஜாலி டைமில் மீட் பண்ணுறேன். Until then, bye-bye. For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thoothukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.